வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தின் திருச்சி பகுதி மைய பகுதியாக இருக்கிறது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய பேருந்துகளும் திருச்சியை கடந்துதான் வர வேண்டும். தினந்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லக்கூடிய திருச்சி மாநகரத்தில் கடந்த சில வருடங்களாகவே போக்குவரத்து நெரிசல் அதிகமாகவே இருக்கிறது. இப்பொழுது தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அரிஸ்டோ ரவுண்டானா மற்றும் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பாலத்தில் வந்து செல்கின்றன. இப்பொழுது புதிதாக அந்த இடத்தில் பாலம் கட்ட வேண்டும் போன்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டதை அடுத்து கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி பாலம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கி இருக்கிறது. ஆனால் ஒரு புறம் பால பணிகள் வேகமாக நடைபெற்றிருக்க, மற்றொரு புறம் பால பணிகள் மிகவும் குறைந்த அளவிலே நடைபெற்று வருவதாக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் புகார் ஒன்றை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பணிகள் மெதுவாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இன்னும் அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசல் அங்கே ஏற்படுகின்றது, விபத்துகளும் அதிகமாக நடைபெற்று வருகின்றன போன்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன. அதிகாரிகளும் இதற்கு சரியாக பதில் கொடுப்பதில்லை என்கின்ற ஒரு கருத்துக்களும் பொதுமக்கள் தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் இந்த பணிகள் மெதுவாக நடைபெறுவதற்கான காரணம் என்ன? இந்த பணிகள் மெதுவாக நடைபெறுவதால் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலில் மக்கள் எந்த அளவிற்கு சிக்கி தவிக்கிறார்கள், மேலும் இந்த பணிகள் எப்பொழுது முடிய வேண்டும், எப்பொழுது முடிவடைய இருக்கின்றன போன்றவை குறித்து விரிவாக இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றி ஒரு தொகுப்பை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தின் மைய பகுதியாகவும் தென் தமிழகத்தின் நுழைவு வாயிலாகவும் விளங்குவது திருச்சி. இதனால் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்கள் செல்லும் அனைத்து பேருந்துகள், கனரக வாகனங்கள் திருச்சியை தொட்டே செல்கின்றன. குறிப்பாக மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்கள் திருச்சி ரயில்வே ஜங்ஷன் பாலம், அரிஸ்டோ ரவுண்டானா வழியாக மத்திய பேருந்து நிலையம் வந்து செல்வது வழக்கம். இதனால் பாலப்பகுதியில் நீண்ட நேரம் வாகனங்கள் காத்திருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விபத்துகளும் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு ஜங்ஷன் பகுதியில் 81 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 அடுக்கு 6 வழிப்பாதை பாலத்திற்கு அனுமதி அளித்தது. தமிழக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி பணிகள் துவங்கியது. முதற்கட்டமாக அரிஸ்டோ ரவுண்டானா திண்டுக்கல் சாலையில் விறுவிறுப்பாக துவங்கிய பணிகள் தற்போது ஆமை வேகத்தில் நடக்கின்றன. பால பணிகளுக்காக மதுரை, திண்டுக்கல் பேருந்துகள், கனரக வாகனங்கள் அனைத்தும் திருச்சி மாநகர பகுதிக்குள் அனுமதிக்கப்படுகின்றன. இதனால் திருச்சி மாநகர பகுதியில் தினமும் காலை மாலை வேளைகளில் போக்குவரத்து ஸ்தம்பிக்கிறது. பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்லும் பெண்கள், முதியவர்கள், வயோதிகர்கள் தினந்தோறும் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். போக்குவரத்து நெரிசல் காரணமாக அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு இதுவரை 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர், 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இப்போது ஒருபுறம் பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தாலும் மற்றொரு புறம் உள்ள இடம் ரயில்வே துறைக்கு சொந்தமாக இருப்பதால் பணிகள் முடிவடைவதில் சிக்கல் நீடிக்கிறது. மாநில அரசும் மத்திய அரசும் கலந்து பேசினால் மட்டுமே இப்பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். பாலப்பணிகள் மிகவும் மெதுவாக நடைபெறுவதால் ஏற்கனவே போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கக்கூடிய திருச்சி மாநகரத்தில் மற்றொரு புறம் மிக அதிகமான போக்குவரத்து நெரிசல் காரணமாக விபத்துகளும் ஏற்படுகின்றன. மேலும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடியவர்கள், மாணவ மாணவிகள், முதியோர்கள் என பெரும்பாலானோர் இந்த பணிகளால் அவதிப்படுகிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிற இதற்கு என்ன முடிவு எடுக்கப்பட வேண்டும், எப்பொழுது இந்த பணிகள் முடிக்கப்பட வேண்டும் போன்றவை குறித்து இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் திருச்சி செய்தி அரங்கில் இருந்து பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார் நுகர்வோர் கூட்டமைப்பைச் சேர்ந்த திரு சேகரன். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு சேகரன். திருச்சியை பொறுத்தவரைக்கும் கடந்த காலங்களை காட்டிலும் இப்போ போக்குவரத்து நெரிசல் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது? பொதுவாகவே திருச்சி எப்பவுமே நீங்க சொன்ன மாதிரி போக்குவரத்து மிகவும் அதிகமான பகுதி தான். குறிப்பாக இந்த அரிஸ்டோ மேம்பாலம் வந்து சென்னை, திண்டுக்கல் போக்குவரத்தை மிகவும் முக்கியமாக இணைக்கக்கூடியது. அந்த வழியாக தான் வரணும், அது வரலைன்னா வர முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லாருடைய பொதுமக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க. அது நாங்கள் அந்த ரோட் சேஃப்டியில் வந்து ஒரு வருடத்துக்குள்ளே அதை முடித்து விடுவோம் என்று பிடபிள்யூ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு உறுதியளித்தார்கள். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹைவேஸ் வந்து வேகமாக வேலை செய்வதற்கு தயாராக இருந்தாலும் கூட நீங்கள் குறிப்பிட்டபடி கிட்டத்தட்ட 34,000 சதுர மீட்டர்கள் வந்து ரயில்வே மற்றும் இராணுவத்துறை
தபால் தந்தி துறையிலிருந்து அவர்கள் பெற வேண்டி இருக்கிறது. குறிப்பாக இப்போ ரொம்ப பாட்டிலுக்காக இருக்கக்கூடியது ரயில்வேயுடைய இடம். ரயில்வே இடத்திற்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட 26 கோடி ரூபாய் பணம் வேணும், பணம் கொடுத்தால் நாங்கள் வந்து அந்த ரயில்வே இடத்தை கொடுப்பதாக இனிஷியலா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்த உடனே நாங்கள் போய் அப்போ வந்து ரயில்வே டிஆர்எம் மேடம் மஞ்சுளா ரங்கராஜன் அவர்களை போய் நாங்கள்லாம் சந்தித்தோம். இது மாதிரி பண்ணி நீங்கள் ப்ராஜெக்டை விட்டுறாதீங்க மேடம், முன்னாடி இது மாதிரி பண்ணி தான் இந்த ஜி கார்னர் வந்து இப்போ இதெல்லாம் போடுச்சு. ஜி கார்னர் வந்து ஒரு பகுதி மிகவும் பாட்டிலுக்காக இருக்கக்கூடியது. அது சென்னை மதுரை புறவழிச்சாலையில் உள்ளது. அது என்னன்னா, அந்த ஜி கார்னர்ல போய் திரும்புற இடத்துல வந்து ரயில்வே இடம் இருக்கு. அந்த ரயில்வே இடம் வந்து கொடுக்கப்படாததனால் நகாய் வந்து ரொம்ப நாள், அதாவது தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்து அவங்ககிட்ட ஒன்றும் ஒத்து போகாதனால் இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க டிசைனுக்கே ஒரு மேம்பாலத்தை அமைத்து விட்டார்கள். இதனால் இப்போ வந்து பொதுமக்கள் பெரும்படி அவதிப்படுறாங்க. இதுக்கு குறித்து இப்ப ரயில்வே இப்போ சொல்லுது, நான் வந்து அந்த இடத்த வேணா ஃப்ரீயா கொடுத்துறேன்னு சொல்லி. இப்ப அது மாதிரி ஃப்ரீயா கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 2 பாலம் அமைத்து இதை திரும்பி உடைச்சி அதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது பெரிய டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனை இங்கும் வந்து விடக்கூடாது என்று சொல்லி அவர்களிடம் நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைத்தோம். அதையும் அவங்க ரொம்ப கனிவுடன் கேட்டுக்கொண்டு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், நாங்கள் இந்த மதிப்பீடு 26 கோடி ரூபாய் எங்களுக்கு இந்த இடத்தின் மதிப்பீடு என்று சொல்லியிருக்கிறோம். அவர்கள் முறையாக அவர்களுடைய செயலாளர் எங்களுடைய ஜெனரல் மேனேஜரை சந்தித்து கேட்டால் அது பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அன்று எங்களுடைய கூட்டத்திலே அவர் சொன்னார். அதை நாங்கள் வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கும் சொல்லிட்டோம். இது மாதிரி இருக்கு, நீங்க வந்து அவங்க முறையா நீங்க வந்து உங்க செக்ரட்டரியை விட்டு நீங்க அவங்கள பேச சொன்னீங்கன்னா கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதையும் நாங்க வந்து சொல்லியாச்சு. ஆனாலும் இன்னும் வந்து இந்த அதிகாரிகளுக்கு இடையே உள்ள பணிப்போர் என்னன்னே தெரியல. இன்னும் அந்த பிரச்சனை முடியவில்லை. அந்த ரயில்வே பிரச்சனை, இந்த ரயில்வே இடம் வந்து கொடுக்கவில்லை என்றால் ரயில்வேக்கு பெரிய இழப்பு. ரயில்வேக்கு பொதுமக்களுக்கு மட்டுமின்றி ரயில்வேயுடைய காலனிக்கு, அவங்க குடியிருப்பு காலனிக்கு போவதற்கு முடியாது. அவங்களுடைய இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காங்க, அதற்கு போவதற்கு வழி இல்லை. இப்படியெல்லாம் இருப்பதனால் இவங்க ஹைவேஸ் என்ன பண்றாங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்க இடத்துக்கு போறதுக்கு தானே கொஞ்சம் பிரச்சனை. அதனால நாம வந்து எப்படி பணம் கொடுத்து வாங்க முடியும்? இந்த ப்ராஜெக்டே 81 கோடி ரூபாய் தான். இதுல ஆல்ரெடி நாங்க 10 கோடி ரூபாய் நாங்க செலவு பண்ணிட்டோம். மிச்சம் இதுக்கு வந்து நாங்க 26 கோடி ரூபாய் கொடுத்தா நாங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க கையை விரிக்கிறாங்க. பொதுவாக மத்திய மாநில அரசுகள் இதை பேசி விரைவாக ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து பொதுமக்களுக்கு நன்மை பயக்கும்படியாக அந்த சேவைச்சாலை கண்டிப்பாக அமைக்கப்பட வேண்டும். சேவைச்சாலை அமைக்கப்படவில்லை என்றால் திருச்சி ஆல்ரெடி பேசிங் மேஜர் ப்ராப்ளம் அந்த ஜி கார்னர்ல. அதுவே ஒரு உதாரணம். அந்த தவறு மீண்டும் நடந்துவிடக்கூடாது. ஏன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் எரர். அதை வந்து இனிமேல் அந்த ஜி கார்னரை இனிமேல் சரியே பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த ஒரு தப்பு நடந்து விடக்கூடாது என்றுதான் நாங்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகமும் அதற்கு முடிந்த அளவு நடவடிக்கை எடுக்கிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்டன் லிமிட். இது செக்ரட்டரி லெவல்ல பேசக்கூடிய விஷயம். செக்ரட்டரி அவர்கள் பேசி, அதாவது ஹைவே செக்ரட்டரி அவர்கள் ஜெனரல் மேனேஜரிடம் பேசி இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க வேண்டும். இல்லை பணம் கொடுத்தால்தான் முடியும் என்றால் தமிழக அரசு பணம் கொடுத்தாவது அதை பெற்று தர வேண்டும். இது இன்னொன்று என்ன நான் சொல்ல வேண்டும் என்றால், மத்திய அரசினுடைய ப்ராஜெக்டுகள்லாம் வந்து தமிழக அரசு வந்து எந்த மாநில அரசுமா இருந்தாலும் இடம் ஒதுக்கி கொடுக்கிறது. ஆனால் இது ஒரு காமன் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து மத்திய அரசினுடைய துறைகள் வந்து இவ்வளவு மெத்தன போக்கை காட்டுவது மிகவும் வருத்தத்திற்குரியது. இது குறித்து ஒரு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே ஒரு பேச்சை ஏற்படுத்தி ஒரு செட்டில்மெண்ட், இது மட்டும் இல்ல, எந்த ப்ராஜெக்டுக்கும் இந்த அரசு நிலங்களால் அரசு துறைகளினால் தாமதப்படுத்துவதை தடுப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒரு திட்டத்தையும் ஒரு கொள்கையும் வகுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன். தொடர்ந்து பேசலாம் திரு சேகரன். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பால பணிகள் மெதுவாக நடைபெற்று வருகின்றன. பால பணிகளுக்கான மொத்த திட்ட மதிப்பீடு 81 கோடி ரூபாயாகத்தான் இருக்கிறது. ஆனால் ரயில்வே துறையின் வசம் இருக்கக்கூடிய நிலத்தை வழங்குவதற்காக கிட்டத்தட்ட சுமார் 20 கோடி ரூபாய்க்கும் மேலாக ரயில்வே துறையினர் கேட்கிறார்கள். ஆனால் அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை போன்ற ஒரு கருத்துக்களும் இங்கே பதிவு செய்யப்படுகின்றன. மக்கள் நலனை கொண்டு இரு துறை அதிகாரிகளும் பேசி இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்க, திருச்சி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பிரச்சனையை பற்றி என்ன நினைக்கிறார்கள், தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கேட்கலாம். அரிஸ்டோ ரவுண்டான பகுதியில இருந்து ஜங்ஷனுக்கு அந்த பக்கம் மன்னார்புரம் போற வழியில வந்து ஒரு
பாலம் இருக்கு. பல ஆண்டுகளா அந்த பாலம் பாத்தீங்கன்னா பெரும் போக்குவரத்து நெருக்கடியெல்லாம் இருந்தது. காரணம் என்னன்னா அது ஒரு வழி பாதையா தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. வெளி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய பேருந்துகளும் கனரக வாகனங்களும் அந்த பாலத்தை ஒட்டி தான் வரும். இதனால பள்ளிக்கு செல்லக்கூடியவங்க அதே மாதிரி நோயாளிகள் எல்லாம் பெருமளவு பாதிக்க உள்ளானாங்க. எங்களோட பல அமைப்புகள்லாம் சேர்ந்து இந்த கோரிக்கையை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தினது பட்சத்தில் 2014ஆம் ஆண்டு இந்த பகுதியில் 6 வழிச்சாலையில் பாலத்தை கட்டுறதுக்கான பணிகளை தொடங்கினாங்க. சுமார் 81 கோடியே 40 லட்சம் திட்ட மதிப்புல அந்த பணி தொடங்கப்பட்டது. அதுல முதல் கட்டமா பாத்தீங்கன்னா 52 கோடிக்கு உண்டான நிதியை ஒதுக்கி முதற்கட்ட பணிகளை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அது 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 2017ஆம் ஆண்டு நிறைவடையும் சொல்லியிருக்காங்க. ஆனா அது விரைந்து முடிக்கணும்னு தான் எங்களோட கோரிக்கை. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா போக்குவரத்து நெருக்கடினால இப்ப இந்த பகுதியை ஒட்டிய மத்திய பேருந்து நிலையம் இருக்கு. அதனால பல பேருந்துகள் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாமே நகர பகுதிக்குள்ள செல்லக்கூடிய அவல நிலை தான் இருக்கு. இதனால பெருமளவு நோயாளிகள் ஆம்புலன்ஸ்ல செல்லக்கூடிய வகையில பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க. இதனால இந்த பாலத்தோட பணிகள் எல்லாம் விரைந்து முடிக்கணும். இந்த பாலத்தினால நன்மைகள் நிறைய இருக்குது. இந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி 2-3 வருஷத்துக்கு ஒரு லாரி ஃபர்ஸ்ட் டயர் ஃப்ரண்ட் வீல் பஞ்சர் ஆகி அப்பாவையும் அம்மாவையும் ஏற்றி ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்க. அதனால கூடிய சீக்கிரத்தில் பாலம் கட்டணும்னு நான் வேண்டிட்டு இருந்தேன். அதே மாதிரி நடந்துருச்சு. காட்ஸுக்கு நன்றி. மேலும் இந்த பாலத்தினால மத்திய பேருந்து நிலையம் மற்றும் ஜங்ஷனுக்கு வர கனரக வாகனங்கள் நெருக்கடியான சூழ்நிலை போக்குவரத்துனால ரொம்ப பாதிப்பு ஏற்படும். இந்த பாலத்தெல்லாம் முற்றிலும் அகலும். மேலும் ஸ்கூல் மற்றும் இந்த ஏரியால பொன்னகர் இந்த பக்கத்துல நிறைய காலேஜ் ஸ்கூல்ஸ் இருக்கு. காலேஜ் ஸ்கூல் போற பிள்ளைங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால ஏகப்பட்ட கஷ்டப்படுறாங்க. எதனாலன்னா டிராபிக் ஜாம் ஆகி போக்குவரத்து உண்மையா இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பாலம் வந்துச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் போக வேண்டிய இடத்திற்கு மற்றும் திருச்சி மாநகர மக்களும் தென் மாவட்ட மக்களும் கூடிய சீக்கிரத்தில் போக வேண்டிய இடத்தில் எளிதாகவும் சீக்கிரமும் சிரமமின்றி போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். திருச்சி பகுதியில் தான் வசிச்சுட்டு இருக்கிறேன். டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில தான் நான் பணியாற்றிட்டு இருக்கேன். இந்த திருச்சி மாநகரத்தில் பாத்தீங்கன்னா அந்த அரிஸ்டோ ரவுண்டான பால பணி பாத்தீங்கன்னா ரொம்ப மிகவும் ஸ்லோவான ஒரு காரணத்தினால டிவிஎஸ் டோல்கேட் பகுதி, மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை செல்லக்கூடிய பகுதி, திண்டுக்கல் செல்லக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் பஸ் போறதுக்கு மிகவும் சிரமமாகவும் பொதுமக்களுக்கு மிகவும் இடையூறாகவும் இருப்பதாக எல்லோருக்கும் தெரியும். இந்த பணியினை அரசு எந்த அளவு சீரிய சிறப்புடனும் செய்து முடிப்பதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இந்த திருச்சி மாவட்டத்தினுடைய மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அரிஸ்டோ ரவுண்டானா பாலப்பணிகள் மிகவும் மெதுவாக நடைபெற்று வருவதால் போக்குவரத்து நெரிசலில் திருச்சி சிக்கி தவிக்கிறது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. பல மாதங்களாக இந்த பாலப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் கூட முழுமையடையவில்லை. ஆகையால் இதை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ந்து இது பற்றி விவாதிக்கலாம். திருச்சியில் மெதுவாக நடைபெற்று வரும் அரிஸ்டோ பாலப்பணிகள் குறித்து விரிவாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து திருச்சி பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் பற்றியும் தாங்கள் சிக்கி தவிப்பது பற்றியும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதை கேட்கலாம். நான் பெட்ரோல் பங்க்ல வேலை பாக்குறேன். நான் வீட்டுல 4 குழந்தைங்க, எனக்கு 4 குழந்தைங்க இருக்கு. 4 குழந்தைங்க நான் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு நான் வரும்போது ரொம்ப டிராபிக் ஆகி நானே சிக்னல் தாண்டி நான் வேலைக்கு வர்றதுக்காக இங்க நான் எவ்வளவு பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது, என் டைமும் ஒத்து வரல. அதனால நான் வர்றேன். வரும்போது பாலம் சரியில்லை. பார்த்தா இந்த பாலம் அடைச்சிருக்கு, அந்த பாலம் அடைச்சிருக்கு, எப்படி போறதுன்னே தெரியல. அவசரமா நான் முந்தா நாள் கூட பாருங்க, நான் பாலத்துல கீழே விழுந்து எந்திரிச்சு வந்தேன். என்ன செய்ய முடியும்? இந்த பாலத்தை இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? பாலம் ஏதாவது வழி பண்ணு. பாலம் நல்லதுதான், சேஃப்டி தான். சேஃப்டி இல்லாம இல்ல, சேஃப்டி தான். பாலம் நல்ல விதமா கொஞ்சம் டிராபிக் இல்லாம கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு நல்லா இருக்கும். பொதுமக்கள் வர்றதுக்கு போறதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். போர்க்கால அடிப்படையில கட்டப்பட வேண்டிய பாலம் ஒரு சிறு பிள்ளை தவழ்ந்து போறது போல கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டாக்க இந்த ஹெட் போஸ்ட் ஆபீஸ் கிட்ட தான் அந்த ரோட திறந்து விட்டுருக்காங்க. அதுவும் முழுசா திறக்கப்படல, ஒரு பாட்டு தான் திறக்கப்பட்டிருக்கு. பஸ் போக்குவரத்துக்கு திறக்கப்படல. எல்லா பஸ்ஸுகளும் கோர்ட் வழியா தான் வருது. திருச்சியில அனுதினமும் விபத்து மரணம் நடந்துகிட்டே இருக்கு. தினமும் விபத்து மரணம் நடந்துகிட்டே இருக்குது. அதாவது தமிழ்நாட்டிலேயே அதிக விபத்து மரணம் நடக்கிற இடம் திருச்சியா போயிடுச்சு. அப்படி இருக்க பட்சத்துல இந்த ஜங்ஷன் மேம்பாலங்கிறத ஒரு மக்கள் அவசியம் பயன்படுத்த வேண்டிய மேம்பாலத்தை முற்றிலுமாவே அதை இன்னும் கட்டப்படாமல் இருக்குது. அது வழியா போக்குவரத்து ஒரு சாதாரணமா தான் வண்டிகள் போயிட்டு இருக்குது.
ஹரிஸ்டோ ரவுண்டானாங்கிறது கிட்டத்தட்ட ஒரு காலத்துல ஒரு வழி பாதையா இருந்துச்சு. இப்ப அதுக்கு ரொம்ப ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் அது ஒரு 6 வழி பாதையா மாத்தி இருக்கிறாங்க. மாத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் நிறைவடையல, முடியல. அது எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. அதே மாதிரி முடிக்கும் போதே அந்த பாதையை முழுமையா முடிச்சு முழுமையான வகையில அதை செயல்படுத்தணுங்கிறது கோரிக்கையா இருக்கு. ஏன்னா ஒரு சர்வீஸ் ரோடு இல்லாம பொன்மலை, ஜி கார்னர் மற்றும் திருவெரும்பூர்ல ஏரியால நிறைய விபத்துகள் நடக்குது. இதனால பல உயிரிழப்புகள் நேருது. அந்த மாதிரி ஒரு நிலைமை இந்த ரோட்டுக்கு வரக்கூடாது. ஏன்னா ஜங்ஷன் ரவுண்டானா, அந்த ரவுண்டானா நம்ம அரசு மருத்துவமனை மற்றும் பல மருத்துவமனைகளுக்கு ஒரு வாகான ஒரு பாதையா இருக்குது. அதை சீக்கிரம் முடிச்சு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்குமாறு அரசாங்கத்தையும் மற்றும் அதிகாரிகளையும் ரொம்ப ஒரு இதோட கேட்டுக்கிறோம். பொதுமக்களின் கருத்துக்களை பார்த்தோம். தொடர்ந்து திருச்சியில் இருக்கும் திரு சேகரன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு சேகரன், கடந்த பல மாதங்களாக இந்த பால பணிகள் ரொம்ப மெதுவாகவே நடந்துட்டு வருது. அதிகாரிகள் இதை துரிதப்படுத்துவதற்கான முயற்சிகள் ஏதாவது மேற்கொண்டாங்களா? ரயில்வே துறை அதிகாரிகள் இடத்துல ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? அதிகாரிகள் தரப்புல இருந்து இதற்கு என்ன பதில் சொல்லப்பட்டிருக்கு? இல்ல, அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும்னா, முதல்ல அவங்க என்கிட்ட கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. முதல்ல இபி எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொன்னாங்க, கேபிள் போடுறதுல. அதை நாங்கள் போய் சிஇட்டெல்லாம் பேசி அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தோம். இப்போ இருக்கிறதுக்கு அவங்கள்ட்ட இப்போ இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, எல்லாமே அரசு துறை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, அதுவும் நிலம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இந்த நிலத்தில் இப்போதான் இந்த தமிழ்நாடு போலீஸ் பட்டாலியனுடைய இடம் ஒரு 18,000 சதுர மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது இன்னும் பிஎன்டிலேருந்து கொடுக்க வேண்டியிருக்கு, ராணுவத்திலேருந்து கொடுக்க வேண்டியிருக்கு, ரயில்வேலேருந்து கொடுக்க வேண்டியிருக்கு. ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் இது விரைவில் முடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கமிட்மெண்ட். ஒரு வருஷத்தில் முடிக்கிறேன்னு தான் கமிட் பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடுவில் சின்ன சின்ன குறுக்கால உள்ள கேசஸ் எல்லாம் வேற சில பேர் போட்டுக்கிட்டு அது ஒரு சின்ன சின்ன கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு வேற அவங்க போராடிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு ப்ராஜெக்டை ஒரு வேகமாக நம்ம நண்பர்கள்லாம் சொன்ன மாதிரி போர்க்கால அடிப்படையில் பண்ணுவதற்கு அந்த துறை சரியாக இருந்தா கூட மீதம் உள்ள துறைகள்லாம் ஒத்து போக மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மையாக இங்க இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடி இவர்கள் சொன்ன மாதிரி இந்த டிராபிக் ரொம்ப மோசம். நான் இதை நிறைய எடுத்து பேசி என்ன பண்ணிருக்கோம்னா, இப்ப அந்த பாலம் முடிகிற வரைக்குமாவது ஒரு தற்காலிக பேருந்து நிலையத்தை அமையுங்கள், சிட்டிக்குள்ள பஸ் வராத மாதிரி. இந்த போன தீபாவளிக்கு அது மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பண்ணுங்கன்னு சொன்னா கார்பரேஷன் அவ்வளவு ரொம்ப மெத்தனமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இதனால பெரிய செலவு ஏற்படும், வருமானம் ஒன்றும் அதிகமா வராது அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் தான் இருக்குதோ ஒழிய இதனால மக்கள் என்ன நன்மை அடைகிறாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு அதுல அவங்க பெரிய கவனம் செலுத்துறது இல்ல. திரு சேகரன், தொடர்ந்து பேசலாம். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகாரிகள் இந்த பாலப்பணிகளை அடுத்த கட்ட நகர்விற்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியில் சுணக்கம் காட்டுகிறார்கள் போன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்க, உடனடியாக இந்த பிரச்சனைக்கு முடிவு எடுக்கப்பட்டால் மட்டுமே திருச்சியில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தொடர்ந்து இது பற்றி விவாதிக்கலாம். திருச்சியில் நடைபெற்று வரும் அரிஸ்டோ பால பணிகள் குறித்து விரிவாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் இந்த போக்குவரத்து நெரிசலால் என்ன பாதிப்புகளை அவர்கள் சந்திக்கிறார்கள் போன்றவை குறித்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். கேட்கலாம். மழை நேரத்தில் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிராபிக், பள்ளம் மேடு எல்லாமே நடந்துட்டு இருக்காங்க. அதனால விபத்துகள் நடக்க ரொம்ப இதா இருக்குதுங்க. நுகர்வோர் சேவை, அதாவது பாத்தீங்கன்னா 108 ஆம்புலன்ஸ் சேவையும் பாத்தீங்கன்னா சுத்தி வர நிலைமை ஏற்படுது. அதுல மக்கள் பெரும் பாதிப்பு உள்ளாகிறாங்க. அந்த ரோடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காலேஜும் ஸ்கூலுமா இருக்குது. அங்க வர ஸ்கூல் பிள்ளைங்க கரெக்டான சமயத்துக்கு ஸ்கூலுக்கும் போக முடியல, வீட்டுக்கும் போக முடியாத நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. விபத்துகள் ஏற்பட காரணமாகிறது. ஆனா துரித சேவையா கொஞ்சம் சீக்கிரமா அந்த பாலத்தை கட்டி முடிக்க வேண்டிய பாலத்தை ஒட்டி சர்வீஸ் ரோடு வேணும். ஏன்னா ஏற்கனவே மன்னார்புரத்துல இருந்து டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் செல்லக்கூடிய ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா அங்க சர்வீஸ் ரோடு போன சூழ்நிலையில பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டது. ரயில்வே துறைக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் பிரச்சனை கடைசியில சர்வீஸ் ரோடே இல்லாம அந்த பாலம் முடிக்கப்பட்டு இன்னைக்கு பல ஆக்சிடென்ட் பல விபத்துகள் அந்த பகுதியில நடந்துகிட்டு இருக்கு. அதே போல இந்த பகுதியில கருமண்டபம் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த பகுதியில அந்த ஒரு நிலை ஏற்படுமான்ற ஒரு ஐயம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இன்னும் ரயில்வே நிர்வாகத்திலிருந்து இந்த பகுதியில நிலம் கையகப்படுத்தாம இருக்கிறதா ஒரு தகவல் வருது. அதை விரைந்து மாவட்ட நிர்வாகம் முடிவு பண்ணி அதை நிலத்தை கையகப்படுத்தி அதுக்கு உண்டான பணிகளை தொடங்கணும். ஏன்னா திரும்பவும் இந்த பகுதியில இது ஒரு ஜி கார்னரா அமையாம இருக்கிறதுக்கு மாவட்டமும் அரசாங்கமும் தீவிர நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது பெருமளவு
நெடுஞ்சாலையை சார்ந்திருக்கு. வெளியூர், வெளி மாவட்டங்களும் வெளி மாநில சேர்ந்த பேருந்துகள்லாம் இந்த இடத்தை கடக்கும் போது அருகிலேயே பல கல்லூரிகள் இருக்கு, பள்ளிகள் இருக்கு. இங்க செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு விபத்து ஏற்படக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கு. அதனால அதை போக்குற வகையில விரைந்து இந்த ரயில்வே நிர்வாகத்திலிருந்து இந்த இடத்தை கையகப்படுத்தி சர்வீஸ் ரோட போடணும். இந்த பாலங்களோட வேலையெல்லாம் விரைந்து முடித்து பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு என்னோட கோரிக்கையா இருக்கு. திருச்சி செய்தியரங்கில் இருக்கும் திரு சேகரன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு சேகரன், இந்த விஷயத்துல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் உடனே முன்னெடுக்கப்பட வேண்டும்? சுருக்கமா உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. உடனே செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல டெம்பரவரி பஸ் ஸ்டாண்ட் ஒன்று அமைக்கணும். போன தடவை இந்த தீபாவளி சமயத்தில் ஒரு தற்காலிக பேருந்து நிலையம் அமைத்தார்கள். அந்த நிலையம் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லி வலியுறுத்தி இருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாநகராட்சிக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள சொல்லியிருக்கிறார். அதுல என்னன்னீங்கன்னா அந்த இடமும் பாத்தீங்கன்னா ராணுவத்துக்கு சொந்தமான இடம். டெம்பரவரி பஸ் ஸ்டாண்ட் அமைக்கக்கூடிய இடம் ராணுவத்துக்கு சொந்தமான இடமாக இருக்கிறது. இவர்கள் லீஸுக்காக அந்த இடத்தை கேட்கிறாங்க. அது ராணுவம் கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குது. அதாவது பப்ளிக் பர்பஸ் அப்படிங்கறது யாருமே ஒரு கணக்கில் கொள்ள மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், அப்படி அவங்க இடம் தெரியலனா கூட ஏதாவது ஒரு இடத்தில் தற்காலிக பேருந்து நிலையத்தை உடனடியாக அமைத்து நகருக்குள் பெரிய அளவில் பேருந்து இப்போ வருது. அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ எல்லா பஸ்ஸஸுமே முதல்ல அவுட்டர் வழியா அந்த ரயில் அரிஸ்டோ மேம்பாலத்தின் வழியா பஸ் ஸ்டாண்ட்ல போனதுக்கு பதிலாக இப்போ அனைத்து பஸ்ஸுகளுமே சிட்டிக்குள்ள உள்ள பூந்து எங்கெங்கயோ பூந்து போய் பேருந்து நிலையத்தை அடைகிறது. அதனால ரொம்ப மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நாங்க சொல்லிதான் இப்போ உடனடியாக தீர்வு என்று சொன்னால் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும். அந்த தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்காதனால் திருச்சி டிராபிக்ல ரொம்ப ஸ்தம்பிச்சு போய் ரொம்ப முழுகுது. நிறைய விபத்துகளும் நடக்குது. அதை பண்ணணும். இரண்டாவதாக நம்ம இந்த ரயில்வே பாலத்தை பொறுத்த வரைக்கும் ஹைவே செக்ரட்டரி ஜிஎம் அவர்களுடன் பேசி, ரயில்வே ஜிஎம் அவர்களுடன் பேசி அந்த நிலத்தை கையகப்படுத்தி, மிச்சம்லாம் ப்ராஜெக்ட்லாம் வேகமா தான் போகுது. அதுல எல்லாம் மிச்சம் குறையெல்லாம் சொல்ல முடியாது. ப்ரொவைடர் இது இல்ல, அந்த இடம் இல்லாம அந்த இடம் கிளியர் இல்லாம அவங்க எப்படி பட்டம் கட்ட முடியும்? அதுக்கு உடனடியாக இவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மாநகராட்சி மெத்தனமாக இல்லாமல் திரு சேகரன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. திருச்சியை பொறுத்தவரை அரிஸ்டோ பால பணிகள் கடந்த பல மாதங்களாக நடைபெற்று வருகிறது. மேலும் இதனால் திருச்சியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகவே காணப்படுகிறது. இதற்கு உடனடியாக தற்காலிகமாக திருச்சியின் அருகே ஒரு தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும். மேலும் இந்த பாலம் நடைபெற்று வரும் இடங்களில் கொஞ்சம் இடம் ரயில்வேக்கு சொந்தமாக இருக்கிறது. ரயில்வே துறை அதிகாரிகளிடம் தமிழக அதிகாரிகள் பேசி இதற்கான ஒரு தீர்வை எட்ட வேண்டும். போர்க்கால அடிப்படையில் இதற்கான உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டால் மட்டுமே திருச்சியில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்பது திருச்சி மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் திருச்சியிலிருந்து பங்கேற்ற திரு சேகரன் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.